நான் ரெடி தான் வரவா அப்படின்னு கேட்டவர் வந்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இன்னைக்கு திருச்சியை திணற அடிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம். பெரம்பலூர்ல ஒரு பெரும் படைன்னு சொல்லி தமிழ்நாட்டு அரசியலை அதிர வச்சுட்டாருன்னு சொல்லணும். ஸோ இப்படி வந்து அவரு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேசியிருக்காரு, நிறைய கேள்விகள் எழுப்புறாரு. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். சரி, இதனால அவருக்கு வந்த விளைவுகள் என்ன, அவரை யாரெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, அண்ட் அவங்களோட நெகட்டிவ் சைட் என்ன, சரி அதே மீறி அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் யாராரு, அண்ட் அவருடைய பலம் என்ன, அண்ட் தென் இப்ப புதுசா நடக்க போற அடுத்த பேரணிக்கான அப்டேட்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். போன வாரம் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா தாவேகா அவருடைய தலைவர் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து திருச்சி வந்து இறங்குறாரு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ரோட் ஷோ நடத்துறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மேசிவ் க்ரௌட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரும் படையே வந்திருக்கு. ஸோ அவர் வந்து என்ன பேசினாரு, என்ன கேள்விகள் கேட்டாரு, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு மேலோட்டமா நம்ம பார்ப்போம். குறிப்பா பாத்தீங்கன்னா அவர் வந்து பிஜேபியா இருக்கட்டும், அப்புறம் ஆளுங்கட்சி டிஎம்கேவா இருக்கட்டும், ஸோ அவங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையா சாடுறாரு. உதாரணத்துக்கு பிஜேபி பாத்தீங்கன்னா ஓட்டு திருட்டு அப்படின்னு சொல்லியும், அப்புறம் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் அப்ப நிறைய நார்த் சைட் வந்து இடம் ஒதுக்குறதாகவும், ஸோ இங்கிட்டு சவுத் சைட் பாத்தீங்கன்னா இடம் வந்து ரொம்ப கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள சாடுறாரு. இதை அடுத்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியான திமுக அவங்களையும் பாத்தீங்கன்னா அதாவது வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்ற மாட்டுறாங்க. லைக் பெண்களுக்கு வந்து 1000 வெள்ளி கொடுக்கறதா சொன்னதா இருக்கட்டும், அப்புறம் பாத்தீங்கன்னா கடன் தள்ளுபடின்னு சொல்லி சொல்றதா இருக்கட்டும், விவசாயிகளுக்கு கடனை குறைக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து செஞ்சாரா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கிட்டே போறாரு. ஸோ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஃப்ரெண்ட்ஸ் அவரோட பதில், அதாவது அவங்க வந்து என்ன செய்ய போறாங்க அப்படின்றத அவர் மேலோட்டமா சொல்றாரு. குறிப்பா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கல்வி இதெல்லாம் வந்து நான் சமரசமே செய்ய மாட்டேன், ஸோ நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடந்து முடியுது ஃப்ரெண்ட்ஸ் அந்த பேரணியில. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரணியில அவங்க கண்ட நெகட்டிவ் விஷயங்கள் என்ன, அது மட்டும் இல்லாமல் அவங்க கிரிட்டிசம் மதம் என்ன அப்படின்றத முதல் பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பாசிட்டிவ் சைட் பார்ப்போம். ஸோ முதல் நெகட்டிவாக பார்த்துருவோம். இதுல நடந்த என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த மேசிவ் க்ரௌடு தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ பெரிய டிராஃபிக், கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 hours, 8 கிலோமீட்டர் தூரமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 hours கடந்திருக்கான்னு சொல்றாங்க. ஸோ அப்போ எவ்வளோ பெரிய க்ரௌடா இருக்கும், எவ்வளோ பெரிய டிராஃபிக்கா இருக்கும் அப்படின்னு நீங்களே பார்த்துங்க. இதனால பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள், அதாவது நார்மலா வேலைக்கு போறவங்க, அப்புறம் அங்க தினசரி போற வியாபாரிகள், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையா பாதிக்கப்படுறதாகவும் சொல்றாங்க. ஸோ இது அடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆடியோ ஃபெயிலியர் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு பெரிய கூட்டம் கூட்டுறாங்க, அவரை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு மக்கள் வராங்க. ஸோ இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ ஃபெயிலியர் ஆகுறது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் சைட் தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அவ்வளோ பேர் அவரை பேச்சை கேட்கணும் தான் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் ஏமாற்றமா போயிருப்பாங்க பாருங்களேன். ஆனா அதுக்கப்புறம் அவர் வந்து பெரம்பலூர்ல போயிட்டு மற்ற அவர் சொன்னதே ரிப்பீட் பண்ணி கொஞ்சம் தெளிவா விளக்கிட்டாரு. பட் இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா அவங்க நெகட்டிவ் சைட் தான் காட்டுது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தொண்டர்கள் வந்து அந்த ரூல்ஸை பிரேக் பண்றதா இருக்கட்டும், லைக் எப்படி சொல்றதுன்னா அவங்க அந்த பாதுகாப்புக்கு வந்து பெரிகேட்டு, ஸோ அந்த பேரியர்லாம் போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அதெல்லாம் வந்து தடுத்துட்டு அவரை பார்க்க வரதாகவும், பத்தாதுக்கு அந்த கேரண்டு கம்பம்லாம் இருக்குல்ல, ஸோ அது மேலாம் ஏறி நின்று அவரை பார்க்கறதாகவும் சொல்லி இது ஒரு நெகட்டிவ் இது சொல்றாங்க. ஸோ உண்மையிலேயே இது கொஞ்சம் ஆபத்து தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா கீழே விழுந்து ஏதோ 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 ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அது வந்து தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் சைட்டா தான் போகும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்பயே பாத்தீங்கன்னா அவர் நிறைய கேசஸ் வந்ததாகவும், அந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் இதெல்லாம் உடைக்கப்பட்டதாகவும், அங்க வச்சிருந்த கார்கள் இதெல்லாம் சேதப்படுத்தப்பட்டதாகவும் அவர் மேல பாத்தீங்கன்னா கேஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அடுத்த முறை வந்து அவங்க வந்து எப்படி சரிப்படுத்தணும் கண்டிப்பா பார்த்தாகணும். இல்லைன்னா இது ஒரு மிகப்பெரிய குறையாதான் ஃப்ரெண்ட்ஸ் போவோம். இதுக்கு அடுத்துதான் பாத்தீங்கன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட திட்ட விளக்கம் வந்து சரியா இல்லைன்னு சொல்றாங்க. அதாவது அவர் பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டது நிறைய கேட்டாரு, எதிர்கட்சிகளை கேட்டாரு, ஆளும் மத்திய அரசு வந்து கேள்வி கேட்டாரு. ஆனா அவங்க சொல்ற அந்த திட்டம் பாத்தீங்கன்னா சரியா இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க விமர்சனம் வைக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லியும் சில பேர் கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைட்டா தான் அமையுது அவங்களுக்கு. இப்ப வந்து யாரெல்லாம் அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம். அதாவது அவர் யாரை எதிர்க்கிறாங்க அதையும் பார்ப்போம். ஸோ இதுல முதல்ல யாரு பாத்தீங்கன்னா என்டிகே, அதாவது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா போற பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவர் நேரடியாக வந்து சாடுறாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து இந்த கூட்டம் பாத்தீங்கன்னா யாரு கூட்டினாலும் வரும், நயன்தாரா வந்தாலும் வரும், அஜித்குமார் அவர்கள் வந்தாலும் வரும், ஸோ இந்த மாதிரி யாரு வந்தாலும் வரும், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பொருட்படுத்த தேவையில்ல, அதுவும் இல்லாம இது வந்து ஒரு கொள்கை இல்லாத கூட்டம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாவே பேசுறாரு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பிஜேபி சேர்ந்த அண்ணாமலை அவர்களும் சரி, அவர் என்ன சொல்றாருன்னா இவர் வார வார மந்திரியா,
அது எப்படி முடியும், வாரம் சனிக்கிழமை மட்டும்தான் வேலை செய்வாரா, மற்ற நாள்லாம் வேலை செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லி அந்த கிரிட்டிசைஸும் வைக்கிறாங்க. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா அதிமுக அவங்களும் அவங்க பங்குக்கு வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அவங்க வந்து நேரடியா சொல்ல, கிட்டத்தட்ட மறைமுகமா சொல்றாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இவர் மு.க.ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க கூட்டம் வந்து நல்ல கூட்டம், நாங்க டிசிப்ளினா இருப்போம், ஸோ தரங்கெட்டு போக மாட்டோம், ஸோ இந்த இந்த சில சில கூட்டங்கள் மாரி நாங்க வந்து டிசிப்ளின் இல்லாம இருக்க மாட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறைமுகமா வந்து அந்த தாவேகா அவர்களை வந்து தாக்குறதா தான் சில பேர் சொல்றாங்க. ஸோ இந்த மாரிலாம் அவங்க அவங்க பங்குக்கு கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தருதுன்னா, தாவேகாவை எதிர்க்க பாத்தீங்கன்னா நிறைய கட்சிகள் வந்து ஒண்ணு கூடிட்டாங்க. ஸோ இதுல இருந்து எப்படி தாவேகா அவங்கள காப்பாத்திக்க போறாங்க, அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களோட பாசிட்டிவ் சைட் நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், தாவேகாவோட மிகப்பெரிய பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய தொண்டர்கள், அவங்களுடைய ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மக்கள் படை தான் அவங்களுடைய மிகப்பெரிய பலமே. ஏன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஏழு ஒரு ஒரு மனிதரை காட்டி நின்று பார்க்கறது வந்து ஒரு சாதாரண விஷயமே இல்லை. அதுவும் இல்லாம குடும்பத்தோட பிள்ளைங்களை கூட்டு வந்திருக்கா சொல்றாங்க. சில பேர் கேரளா இருந்து வந்ததா இருக்கட்டும் சொல்றாங்க, இல்ல மத்த மாநிலங்கள்ல இருந்து வந்ததா சொல்றாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து சாதாரணமா ஒரு நபரை பார்க்க வராங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா வெறும் நடிகர் அதுக்காக வந்த மாதிரி தெரியல. ஸோ அவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருக்காங்க. ஸோ இந்த மக்கள் படை தான் உண்மையிலேயே வந்து விஜய் அவர்களுக்கு கிடைச்ச வந்து ஒரு மிகப்பெரிய பலம்னே சொல்லணும். ஸோ இதை அடுத்து பாத்தீங்கன்னா அவர் சொன்ன அந்த விஷயங்கள் தான், அதாவது பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் பேசுறாரு, ஒரு 10-15 ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளதான் அவர் பேசியிருப்பாரு. ஆனா சொல்ல வந்த கருத்தை ரொம்ப தெளிவா மக்கள் மனசுல ஆழமா பதிச்சிட்டாரு. ஏன்னு கேட்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அவர் வந்து ஒவ்வொரு கேள்வியும் இவங்க செஞ்சாங்களா அப்படின்னு கேட்கிறப்ப அந்த மக்களோட கரகோஷம் பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து அதிகமா இருக்கு, நம்மள ரொம்ப கிளியரா தெரியுது. ஸோ இதுல இருந்தே தெரியுது அவர் வந்து அவரோட கருத்தை மக்கள் மனசுல ரொம்ப ஆழமா பதிச்சிருக்காரு. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் கூட்டம் போட்டு பேசுவாங்க. அப்படியெல்லாம் இருந்தும் இவர் வந்தது பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான நேரங்கள் தான் பேசினதும், குறைவான நேரங்கள் தான். ஸோ அவ்வளவு அழகா அவருடைய கருத்தை வந்து ஆழமா பதிச்சிட்டாரு. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் தான் வந்து தாவேகா அவர்களுக்கும் சரி, தளபதி விஜய் அவர்களுக்கும் சரி. ஓகே, இது மட்டும் தான் நினைக்கிறீங்களா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவரோட அடுத்த பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா சோசியல் மீடியா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட அந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா சேனலும் சரி, எல்லா சோசியல் மீடியாவும் சரி அவர் மட்டும்தான் கவர் பண்ணாங்க. ஸோ இது வந்து அவர் வந்து காசு கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாலும் இந்த மாரி அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு விளம்பரம் கிடைக்காது. என்னதான் அவர் வந்து ஒரு நடிகர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சவராக இருந்தாலும், ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பேசும் பொருள் ஆயிருக்கிறது பாத்தீங்கன்னா உண்மையில அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் தான் நம்ம சொல்லணும். இதை அடுத்துதான் ஃப்ரெண்ட்ஸ் இளைஞர்கள் படை. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட இந்த கூட்டத்துக்கு வந்தவங்க வந்து முக்காவாசியால் பேர் வந்து இளைஞர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இளைஞர்கள் படையை பத்தி நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இப்பதான் நேபாள நடந்த இன்சிடென்ட் பத்தி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த ஜெட் என்ன பண்ணாங்க அப்படின்றது வந்து உலகத்துக்கே தெரியும். ஸோ அப்பேற்பட்ட இளைஞர்களோட பவர் தான் பாத்தீங்கன்னா இப்ப தளபதி கையில இருக்கு. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா நாளைய ஓட்டர்ஸா கூட மாற முடியும். அதாவது இது 2026 மட்டும் நான் சொல்லல, கிட்டத்தட்ட வரக்கூடிய அடுத்த காலங்களுக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல அரசியல்ல இருக்க போறாரு அப்படின்றது வந்து இது தெளிவாவே காட்டுது. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அவருக்கு பலமா தான் ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அவர் ஆதரவு தெரிவிக்கிறவங்க பாத்தீங்கன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா டிடிவி தினகரனா இருக்கட்டும், அப்புறம் ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து தாவேகா கூட சேர்றதுக்கான ஆதரவு நிலைப்பாட்டை வந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னே சொல்லணும். ஸோ அவங்க கொடுக்குற பேட்டிலாம் இது வந்து ரொம்ப நல்லாவே தெரியுது. ஸோ இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒரு எப்பவுமே ஒரு கேள்விக்குறியாவே இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து டிஎம்கேவை சொல்றாரு, பிஜேபி அவங்கள கேள்வி கேட்கிறாரு, ஆனா காங்கிரஸை பத்தி வந்து எதுவும் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனங்களும் வைக்கிறாங்க. ஸோ இதனால அவர் வந்து காங்கிரஸ் கூட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழும்புது. அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ், பிஜேபி அப்புறம் டிஎம்கே இவங்க மாதிரி ஸ்ட்ராங்கான கட்சிகளை வந்து எதுக்குறதுக்கு வந்து வெறும் சோலோவா இருந்தா மட்டும் பத்தாது, கண்டிப்பா வந்து ஒரு கூட்டணி வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி பல அறிஞர்களும் எக்ஸ்பர்ட்டும் சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கடைசியா நம்ம வந்து நியூ அப்டேட்ஸ் என்னென்ன, தாவேகா பத்தின அப்டேட்ஸ் என்ன மற்றும் அவங்க வந்து என்னென்ன வந்து மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்றதையும் வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அவங்க வந்து நாகப்பட்டினத்தை வந்து வர 20ஆம் தேதி வந்து ஒரு ரோட் ஷோ நடத்துறதா இருக்காங்க. ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 இடத்த வந்து அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அதுல முக்கியமான பாத்தீங்கன்னா அருவித்திடல் அந்த இடத்த வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா இதை வந்து ஏற்கனவே வந்து டிஎம்கே வந்து அவங்க பேரணி நடத்துறதுக்கு வந்து அவங்க புக் பண்ணிட்டதா சொல்லி போலீஸார் சொல்றாங்க. ஸோ இது கொஞ்சம் ஒரு ஒரு சலசலப்பா தான் இருந்துச்சுன்னு பாத்துக்கோங்களேன்.
ஸோ ஒரு வழியா பாத்தீங்கன்னா தாவேகா அவர்களும் போலீஸார்களும் கடைசியா ஒரு முடிவு எடுத்து புத்தூர் ரவுண்ட போட்டிருக்கல, நாகப்பட்டினம் அங்க புத்தூர் ரவுண்ட போட்டுக்கிட்டு அந்த இடத்துல வந்து பேரணி நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி வழங்கி இருக்கிறதா இப்போ தகவல் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அடுத்து வந்து என்னென்ன வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ மொதல் விஷயம் கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆடியோ வந்து ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதனால மீடியாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த திருச்சி அடுத்து வந்து நாகப்பட்டினம் நடக்க போகுதுல. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா மேபி இங்க அதை விட பெரிய கூட்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து தாவிகா ரொம்பவே ப்ரிப்பேர் ஆயிடணும். முடிஞ்ச அளவுக்கு போலீஸ் கூட வந்து அவங்க எவ்வளவு ஆர்கனைஸ் பண்ணி எப்படி அரேஞ்ச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அரேஞ்ச் பண்ணி டிராபிக்கை ஓரளவு வந்து அவங்க கட்டுப்படுத்த முடிஞ்சாலே இதுல வந்து அவங்க ஜெயிச்சுதாதே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட திட்ட விளக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இந்த பேரணியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப மேலோட்டமாக பேசி முடிச்சிட்டாரு. ஸோ அடுத்து வந்து இதை பற்றின நல்ல ஒரு இன்னும் விளக்கமான தகவல்களை கொடுப்பாங்க சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இறுதியா அவருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சேலஞ்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட எதிர்கட்சிகளா இருக்கட்டும் மற்றும் அவங்களோட சக போட்டியாளர்களா இருக்கட்டும். ஸோ இப்பயே பார்த்தீங்கன்னா அவங்க கிரிட்டிசைஸ் வந்து அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா இன்னும் பலமா இருக்கும். கிரிட்டிசைசரா இருக்கட்டும், அவங்களை எதிர்க்கிறதா இருக்கட்டும் சொல்லி பல வகையான வந்து லைக் வந்து போலீஸ் மூலியமாவும் சரி கண்டிப்பா வந்து தாவைக்காக ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கதான் போகுது. ஸோ இதை தாண்டி எப்படி தாவைக்கா அவங்க வந்து அவங்களோட பேரணியா இருக்கட்டும், அவங்களோட கட்சி வளர்ச்சியா இருக்கட்டும், தன்னுடைய வந்து ரசிகர்களையும் தன்னுடைய மக்களை எப்படி ஓட்டர்ஸா மாத்த போறாங்க அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து 2026 தான் பதில் சொல்லும். வாரம் நடக்க போற விஷயங்களை வந்து அடுத்தடுத்த வீடியோல சொல்ல தான் போறேன். ஸோ ஒவ்வொரு வாரமும் அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாச்சும் நான் போட பார்க்கறேன் தாவேக்காவை பத்தி. ஸோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். இதுல உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட கருத்துக்களை, நீங்க நினைக்கிற விஷயங்கள் தாராளமா நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த டாபிக் பேசணுமா இல்ல வேற எதாவது டாபிக் பேசணுமா எதுவா இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், அது நீங்க சொல்லுங்க. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த 30 பேரை சம்பாதிச்சதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். ஸோ அடுத்த இலக்கு 100 நோக்கி நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நவருவோம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா எனக்கு சந்தோஷம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நன்றி ஃப்ரெண்ட்ஸ், உங்க வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தேவன்.